அனைவருக்கும் வணக்கம். ஸ்ரீ வஞ்சுளவல்லி நாயகி சமேத ஸ்ரீ ஸ்ரீனிவாச பரபிரம்மனே நமக. தஞ்சாவூர் மாவட்டம் நாச்சியார் கோவிலில் உள்ள வஞ்சுளவல்லி தாயார் சமேத ஸ்ரீனிவாச பெருமாள் கோவில் 108 திவ்ய தேசங்களில் 14வது திவ்ய தேசமாக போற்றப்படுகிறது. திருமங்கையாழ்வார் இக்கோயிலை மங்களாசாசனம் செய்துள்ளார். ஆண்டுதோறும் இத்தலத்தில் நடைபெறும் கல் கருட சேவை புகழ்பெற்றதாகும். தாயார் பெருமாளை விட சற்று முன்புறம் நின்றவாறு உள்ளார். இங்குள்ள உற்சவத்தாயார் கையில் கிளியை ஏந்தி இடுப்பில் சாவிக்கொத்து வைத்தபடி அருள் பாலிக்கிறாள். அனைத்தையும் அவரே நிர்வாகம் செய்கிறார் என்பதை உணர்த்துகிறது. மூலவர் திருநறையூர் நம்பி, உற்சவர் இடர்கடுத்த திருவாளன், தாயார் வஞ்சுளவல்லி, தலவிருட்சம் வகுளம் என்னும் மகிழம், தீர்த்தம் மணிமுத்தா, சங்கர்ஷனம், பிரத்யும்னம், அனிருத்தம், சாம்பதீர்த்தம். புராண பெயர் சுகந்தகிரி க்ஷேத்திரம். கோலம் நின்ற திருக்கோலம். விமானம் ஹேம விமானம். திருமால் மீது தீவிர பக்தி கொண்ட மேதாவி மகரிஷி திருமாலை தனது மருமகனாக அடைய விரும்பினார். இதற்காக மகாலட்சுமியை மகளாக அடைய வேண்டும் என்று வஞ்சுள மரத்தடியில் அமர்ந்து தவம் இயற்றினார். முனிவரின் தவத்தில் மகாலட்சுமி மகிழ்ந்து ஒரு பங்குனி மாத உத்திர நட்சத்திர தினத்தில் அவர் தவம் செய்த மரத்தடியில் குழந்தையாக தோன்றினார். குழந்தையின் அழுகுரல் கேட்டு கண் திறந்த முனிவர் மிகவும் மகிழ்ச்சி அடைந்து வஞ்சுளவல்லி என்று பெயரிட்டார். தன் ஆசிரமத்திலேயே குழந்தையை வளர்த்து வந்தார். வஞ்சுளவல்லி தந்தையின் ஆசிரமத்தில் பல சேவைகள் செய்து கொண்டு வளர்ந்து வந்தார். மகாலட்சுமியை திருமணம் செய்வதற்காக திருமால் சங்கர்ஷணன், பிரத்யும்னன், அனிருத்தன், புருஷோத்தமன், வாசுதேவன் என 5 வடிவங்கள் எடுத்து ஒவ்வொரு திசையாகச் சென்று அவரை தேடி வந்தார். திருமாலுடன் வந்த கருடாழ்வார் பிராட்டி இருக்கும் இடம் அறிந்து அது குறித்து திருமாலிடம் தெரிவித்தார். திருமாலும் மேதாவி மகரிஷியின் ஆசிரமம் சென்று வஞ்சுளவல்லியை மணக்க விரும்புவதாக தெரிவித்தார். தன் மகளின் சொல் கேட்டு அவளுக்கு முன்னிலை கொடுத்து நடப்பதாக இருந்தால் மணமுடித்து தருவதாக முனிவர் திருமாலிடம் கூறுகிறார். திருமாலுக்கும் வஞ்சுளவல்லிக்கும் கருடாழ்வார் முன்னிலையில் திருமணம் நடைபெறுகிறது. அப்போது திருமால் தான் இத்தரத்தில் மனைவி சொல் கேட்டு நடப்பவராக இருப்பதால் கருடாழ்வாரே முன்னின்று பக்தர்களுக்கு அருள வேண்டும் என்று அவரிடம் கூறுகிறார். அதை ஏற்ற கருடாழ்வார் இத்தலத்தில் பிரதான மூர்த்தியாக அருள் பாலிக்கிறார். பிராட்டி பெயரால் இத்தலம் நாச்சியார் கோவில் என்று அழைக்கப்படுகிறது. மேதாவி முனிவருக்கு வாக்களித்தபடி திருமால் இத்தலத்தில் தாயாருக்கே முன்னுரிமை அளித்து அருள் பாலிக்கிறார். அதன்படி தாயாரை மையப்படுத்தியே கருவறை அமைக்கப்பட்டுள்ளது. பெருமாளை விட சற்று முன்புறம் தாயார் நின்ற கோலத்தில் அருள்கிறார். வீதியுலா செல்லும் போதும் தாயாருக்கு பின்னரே பெருமாள் எழுந்தருள்கிறார். தாயாருக்கே முதலில் திருமஞ்சனம் நடைபெறுகிறது. அனைத்தையும் தாயாரே நிர்வாகம் செய்கிறார் என்பதை உணர்த்தும் விதமாக கையில் கிளி, இடுப்பில் சாவிக்கொத்து வைத்தபடி தாயார் அருள் பாலிக்கிறார். நீலன் என்ற குறுநில மன்னர் திருமால் மீது மிகுந்த பக்தி கொண்டிருந்தார். தான் வைத்திருந்த பணம் அனைத்தையும் இறை பணிக்கே செலவு செய்தார். வைணவர் இல்லை என்ற காரணத்தால் அவரை யாரும் ஏற்கவில்லை. இது குறித்து திருமாலிடம் தெரிவித்தார் நீலன். திருமாலும் மனம் உவந்து வைணவ ஆச்சாரியராக வந்திருந்து நீலனுக்கு முத்ராதானம் செய்து வைத்தார். ஒருவரை பரிபூர்ண வைணவராக ஏற்றுக்கொள்வதற்காக அவரது கரங்களில் சங்கு சக்கரம் வச்சு இடப்படுவதே முத்ராதானம் எனப்படும். ஆச்சாரியராக வந்திருந்ததால் இத்தலத்து சீனிவாச பெருமாள் 2 கைகளுடன் உள்ளார். சங்கும் சக்கரமும் முத்ராதானம் செய்த கோலத்தில் முன்புறம் தள்ளியும் சங்கு திரும்பிய நிலையிலும் காணப்படுகிறது. தனக்கு வைணவர் என்று அங்கீகாரம் கொடுத்த இத்தல பெருமாள் மீது 100க்கும் மேற்பட்ட பாசுரங்கள் பாடி நம்பி என்று அழைத்து மங்களாசாசனம் செய்தார். இத்தலத்தில் மட்டுமே திருமால் ஆச்சாரியராக வந்திருந்து முத்ராதானம் செய்து வைத்துள்ளார்.
இத்தலத்தின் பழைய பெயர் திருநறையூர். திருநறையூர் என்றால் தேன் நிறைந்த பூக்களும் மனம் கமழும் பொய்கைகள் கலந்து மனம் வீசும் ஊர் என்று பொருள். ஸ்ரீனிவாச பெருமாள் நாச்சியாரை தேடிக்கொண்டு வந்து திருமணம் செய்து கொண்டதோடு இந்த ஊரிலேயே தங்கிவிட்டதால் நாச்சியாருக்கு சிறப்பிடம் தரப்பட்டு ஊர் பெயரும் நாச்சியார் கோவில் என்று ஆகிவிட்டது. இங்கு கருடாழ்வார் தனிச்சன்னதியில் உடலில் 9 நாகங்களுடன் அருள்கிறார். இவருக்கு 6 காலமும் மோதக நெய்வேத்தியம் படைக்கப்பட்டு பூஜைகள் நடத்தப்படுகிறது என்பது தனிச்சிறப்பு. உற்சவ காலங்களில் மரத்தால் அல்லது பிற உலோகங்களால் செய்யப்பட்ட கருடாழ்வார் வீதியுலா செல்வார். ஆனால் இங்கு கருட சேவையின் போது கற்சிலையாக இருக்கும் மூலவரே வீதியுலா செல்கிறார். இவரை கருவறையில் இருந்து வெளியே எடுத்துச் செல்லும் போது முதலில் 4 பேர் இவரை சுமந்து வருவர். பின் அப்படியே 16, 32 என பெருகி இறுதியில் 128 பேர்கள் வரை இவரை சுமக்கிறார்கள். இவர் வெளியில் இருந்து மீண்டும் கருவறை நோக்கி வரும்போது அதே எண்ணிக்கையில் ஆட்கள் குறைந்து பின் கருவறையில் வைக்கின்றனர். கருடரால் சிறப்பு பெற்ற இத்தலத்தில் சில வருடங்களுக்கு முன்பு வரையில் உச்சிக்கால பூஜையில் 2 கருடன்கள் வந்து நெய்வேத்திய பொருட்களை உண்டு வந்ததாம். அவற்றின் மறைவிற்கு பிறகு பிரகாரத்தில் அதற்கென தனிச்சன்னதி அமைக்கப்பட்டிருக்கிறது. இங்கு மோட்ச தீபம் ஏற்றி வழிபடுகிறார்கள். 63 நாயன்மார்களில் ஒருவரான கோச்செங்கட்கோழர் 70 சிவாலயங்கள் கட்டி சிவனை வழிபட்டவர். இவருக்கு வைகுண்டம் செல்ல ஆசை ஏற்பட்டது. எனவே அவர் பெருமாளை வேண்டினார். அவருக்கு 2 கரங்களுடன் காட்சி தந்த பெருமாள் தனக்கு கோயில் கட்டும்படி பணித்தார். அவருக்காக இத்தலத்தில் சிவன் கோயில் அமைப்பில் யாளிகளுடன் கோபுரத்திற்கு அருகில் இருந்து பார்த்தாலும் சுவாமி தெரியும்படி மாடக்கோயில் போல 5ஆம் நூற்றாண்டில் இக்கோயிலை கட்டினார். திருமங்கையாழ்வார் தனது பாசுரத்தில் இக்கோயிலை மணிமாட கோயில் என்று பாடியுள்ளார். இக்கோவில் 5 ஏக்கர் நிலப்பரப்பில் 75 அடி உயரமுள்ள 5 நிலையான ராஜகோபுரத்தையும் 5 பிரகாரங்களையும் கொண்டது. மூலவர் சந்நிதியை அடைய 21 படிகள் ஏற வேண்டும். பிரகாரத்தில் சக்கரத்தாழ்வாருக்கு கீழே நவகிரகங்களும் அவருக்கு மேலே தசாவதாரங்களும் பொறிக்கப்பட்டுள்ளன. கருடன் சந்நிதிக்கு அருகில் 108 திவ்ய தேசங்களின் உற்சவர் சிலைகள் இருக்கிறது. வியாழக்கிழமையில் கருடனுக்கு வஸ்திரம் சாத்தி அர்ச்சனை செய்தால் திருமணம், புத்திரர் மற்றும் நாக தோஷங்கள் நீங்கும். பெருமாளுக்கு துளசி மாலை, வஸ்திரம் அணிவித்து சர்க்கரை பொங்கல் படைத்து நேர்த்திக்கடன் நிறைவேற்றுகிறார்கள். ஒவ்வொரு மாத திருவோண நட்சத்திரத்தில் சிறப்பு திருமஞ்சனங்கள் நடைபெறும். மார்கழி, பங்குனி பிரம்மோற்சவங்கள் இத்தலத்தில் சிறப்பாக நடைபெறுகிறது. கல் கருட சேவை பிரதானமாக இருப்பதால் ஏராளமான பக்தர்கள் வந்திருந்து சுவாமி தரிசனம் செய்வது வழக்கம். மீண்டும் ஒரு திவ்ய தேசம் தொடரும். நன்றி.